ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், ஹீட் கொப்பளம் வந்துட்டு இன்னுமே எனக்கு நல்லாவே ஆகலை. இன்னைக்கு காலையில் நேற்று காலையிலேருந்து என்னைக்கு தான் நல்லாகுமோ. இதுக்கு பாருங்கள், நேற்று ஒரு மருந்து வாங்கிட்டு வந்துட்டு நேற்று வச்சதுமே கொஞ்சம் காஞ்சிருச்சு. அப்புறம் இன்னும் ஒரு நாள் ஆகணும். இங்கே பாரு, கொஞ்சம் கூட உங்க அக்கறையே இல்லைம்மா. என்னாச்சுக்குது? எடுத்து கொடுக்க ரவ கிளறு இருந்தா அம்மா, இது எனக்கு அதெல்லாம் கிளற தெரியாதும்மா. பத்து தண்ணி ஊற்று அப்படியே அள்ளி போடு. 2 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தல்ல, எதுக்கு போனேன்? பேசிட்டு இருக்கிறோம். தலை ஒரு நிமிஷம் தலை சீவனது என்ன சொன்ன? தலை வார என்னமோ சொன்னீங்க. நானும் சரி எங்கே விறகுக்கு போறேன்னு சொல்லி பார்த்தா எங்க அம்மா நல்லா பேசிட்டு இருந்துட்டு விறகுக்கு போறாங்கன்னு சொல்லி கிளம்பி போவான்னு ஆளு தான். நேற்று நைட்டு தான் வராங்க. நடந்தே ஊருக்கு போயிட்டாங்க. அதே எனக்கு யார் தெரியுமா சொன்னாங்க நீ ஊருக்கு போனது? சொன்னா நீ கேட்க கூடாது. எலம்பிலி வரைக்கும் நீ வந்து நடந்து போயிட்டு இருந்தியா? எலம்பிலி சைடு சும்மா வந்தாங்க. பேசாதே உங்ககிட்ட பேசினா போய் சொல்லி விடுவாங்க அப்படின்னு பேசாதான் அப்படியே பேச போயிட்டேன். உனக்கு ஏன் இந்த இவ்வளோ இது? அது இன்னொரு பொம்பளை நின்றுட்டு இருந்தாங்க. சரில யாராவது ஏதோ சொன்னாங்களா உன்னைய? கரெக்ட். எங்க பார்த்தனா அதான் இங்க பஸ்ஸுக்கு உக்காந்துட்டு இருக்காங்க. என்ன எந்த பக்கம் எப்படின்னாங்க, இதாங்க ரோட்டு வரையும் சும்மாதான் போயிட்டு வரேன். பஸ்ஸுக்கு உக்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அங்க இளம்பலி பக்கமா போயிட்டு பின்னாடியே பஸ்ஸில் வந்து அவத்தையே இறக்குனாங்க. நான் அங்க போன விட்டு எல்லாரும் கழிச்சு அவங்க பஸ்ஸில் வந்து இறக்குனாங்க. இங்கேயும் பார்த்துட்டு அங்கேயும் பார்த்துட்டேன். இளம்பலி பஸ் ஸ்டாண்ட்ல இவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ராய்க்கப்படாது இவங்கிட்ட நின்னா அப்படின்னு சல்லுன்னு போயிட்டு அப்படியே நேராக போய் அங்கே தலைவல் ஒரு ரோட்டு வளர்ந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போகிற இடம் சல்லுன்னு அப்படியே போயிட்டோம். இல்ல உன்னை யாரோ ஏதோ சொன்னாங்களா? என்ன பண்ணாங்க சொல்லு. ஏன் இப்படி பண்ற? ஒரே இடத்துல இருக்க முடிய மாட்டேங்குது. ஏமா அதுக்குன்னு அப்பதான் வீட்டு வேலை செஞ்சு வச்சுட்டு நீ நானும் நல்லா தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அது ஏதோ ஒரு லூசுத்தனமா அது பைத்தியம்னுச்சு. அதெல்லாம் ஒரு கோச்சிட்டு நீ போய் விட்டுட்டு போனேன்னா அது என்ன அர்த்தம்? நானே சரி கதவை சாத்திட்டு தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டேனா 3 மணிக்கு எங்கள் மாமனார் வந்தாங்க. சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டாங்க அந்த வீட்டுக்கு. நானும் என்னடா நான் தான் பேசுறது இல்லையே, சும்மாவே கேட்காதுன்னு நான் தான் பேசுறது இல்லையோ, கேட்கல யாருக்கிட்டேன்னா நான் மட்டும் தானே வீட்டில் இருந்தேன். நீ போன அன்னைக்கு அப்புறமா 3 மணிக்கு சரி வீட்டு வேலை செஞ்சு வைக்கலாம், விறவுக்கு தான் போயிருக்கு, இல்லைன்னா அங்கே இருக்கோம் அந்த அவங்க வீட்டில் ஏடிசன்னா வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கதவை திறந்தேன். இங்கே சொல்கிறதுக்கே தூங்கியப்போ எந்திரிச்சு வெளியே வந்தேன். வந்துட்டு அரிசி சாப்பாடு செய்யலான்னு சொல்லி அரிசி கழுவுறதுக்கு போனேன். சரசம்மா அங்கிருந்து வந்தாங்க. அப்படித்தான் ஸ்ட்ரெயிட்டா போனாங்க. அப்புறமா சொல்றது வரை கேளு. அப்புறமா போனாங்களா, என்னை பார்த்ததுமே அப்படியே வந்தாங்க. வந்துட்டு சாமி என்ன பண்ற, சாப்பாடு செய்யணுமா? அம்மா எங்க? அம்மா தான் அங்க அவங்க வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அது என்கிட்ட கேட்டது. அப்படியே சொல்லலாமா வேணாமா அப்படின்ட்டு தயங்கிட்டே பேசிட்டு இருந்தது. அப்புறமா அதான் அங்க இருக்கோம் அப்படின்னு. இல்ல அந்த பக்கம் நடந்து போங்க. எங்கம்மா அப்படின்னு. இளம்பிலி சைடு அப்படின்னாங்க. சரி எஸ்கேப். எப்பம்மா? காலையிலயே பார்த்தேன் நானு, இன்னும் வரலையே, எல்லாமா வரல, ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு. இந்த டைம் தான் இருக்கும். நீ இந்த மாதிரி நீ பின்னாடி போன நீ தெரியுது இல்ல. ஒரு வார்த்தை என்கிட்ட நான் இப்படிதான் போய் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். உனக்கெல்லாம் இனிமே நான் டீ வச்சு கொடுக்க மாட்டேன். என்ன அன்னைக்கே
அன்னைக்கு நீ வந்துட்டு போயிட்ட. இந்த விரவெல்லாம் கிடக்குது பாரு. எங்கள் வீடியோ பார்க்குறேன் நீங்களே கேளுங்க. எங்கள் வீட்டில் என்னென்னமோ டெய்லியும் நடக்குது. எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்தாங்க. இங்கே பாருங்க, இங்கே விறகு எவ்வளோ விறகு கிடக்குது. லோனுக்காரன் வந்தான். வந்துட்டு நீ போன அன்னைக்கே தான் முந்தா நேத்து தான் ஒரு பையன் கருப்பாத்தானா லோனுக்கா இல்லை ஒரு பையன் கலராத்தான், கருப்பா இல்லைல்ல அந்த பையன் வந்தானா. வந்துட்டு அமுதா லோன் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இதுதான் அமுதா வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வந்தான். வந்துட்டு நான் நம்பரெல்லாம் கொடுத்துட்டு இந்த சைடு வந்துட்டேன். வந்தது மறுபடியும் வந்தானா. சொல்றது கேளுமா, பைத்தியமாடு பண்ணாத. அப்புறம் மறுபடியும் வந்தானா. வந்துட்டு அவங்க பாருங்க பாம்பு ஒன்று போயிருக்கு விறக்கிட்ட அப்படின்னு சொன்னது பக்குன்னு. அன்னைக்குன்னு எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் தான் இருந்தாங்க. நீ போன அன்னைக்கு இல்லை, அடுத்த நாள் அது. அப்புறமா எவ்வளோ பெருசு அப்படின்னா, சும்மாதான் இவ்வளோ பெருசு அப்படின்னா, சும்மாதான் இவ்வளோ பெருசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறானே. வந்ததுமே எல்லாம் கிளச்சி எல்லாத்தையும் பறிச்சு. அது இல்லையா? இல்லை அந்த இடத்துல. ஆனால் அந்த இடத்துல அதிகமாக இதாக இருக்குது. அங்கதான் எங்கேயாவது போய் நீ இல்லாத நேரம் பாம்பு கூட வீட்டுக்கு வந்துருச்சு. இல்லைங்குதா இவளே நம்புற நீ கேக்குதா? நிஜமா நீ பாக்கல? அங்கேயே பாக்குற, அதுக்கு தெரியும். அன்னைக்குதான் விறகெல்லாம் எடுத்து போட்டு இங்க பாரு, விறகெல்லாம் எடுத்து அங்க கிளச்சி எல்லாத்தையும் அப்படி போட்டுருச்சு. இதை தூக்கி விட்டுற சரிக்கானு பிடிக்கும் அப்படின்ட்டு. அட பயந்துட்டு ஓடி வருது. இப்பத்தாதா ஒண்ணு தெரியாத நாட்டு இருக்கிறான். எவ்வளோ பெரிய பாம்பானா நாளை பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளேயே. அன்னைக்குன்னு தான் நான் சிக்கன் எடுத்து செஞ்சு நதியக்கா கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் அன்னைக்கு சாப்பிட்டுதான் விடிகாத்தால எழுந்திரிச்சு பார்க்க எனக்கு ஹீட்டு வைப்பலாம். எவ்வளோ? அரையே ஒன்று 1 கிலோ. இங்கே பாருங்க, சிக்கன் சாப்பிட்டு தான் எனக்கு இப்படி வந்தது. இந்த நேரத்தில் நீ பூந்து போயிட்டு எங்கள் அம்மா சண்டை பண்ணிட்டு சொல்லாமல் போயிட்டு தாங்க பாருங்க, நைட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உங்களாம் அவ்வளோ தெனாவட்டுமா? என்னம்மா நீ எல்லாம் பண்ணுவ? என்னைக்கு போனாலும் சொல்லிட்டு போ. அங்கேயே கிளம்ப, அங்கேயே ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணிக்கோ. ஒரு கல்யாணம் இருக்குதுன்னா யாரு யாரு மேலே போகிற கல்யாணம் இருக்குது என்ன இல்லை. தயவு செஞ்சு நீ இப்படி போயிரு. ஜிம்மிக்கு அழகே போனேன். என்னமோ மழை வர மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க, எங்கள் ஊரில் சரியான மேகம் பாருங்க இப்படி இருக்குன்ட்டு. வானம் மழை வர மாதிரியே இருக்குது. நைட்டெல்லாம் நைட்டு மழை வந்ததுமா. ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கிட்டீங்க. அந்த சவுண்டு கேட்டு அடுப்பு வர எடுத்து உள்ளே வைக்கணும்ல. அப்புறம் அடுப்பு எடுத்து உள்ளே எடுத்து வச்சாங்க. எங்கள் வீட்டுக்காரர் நனைஞ்சிரும். அப்புறம் சாப்பாடு எப்படி காலையில் செய்கிறது? தூறல் வருதுமா. இங்கே பாருங்க, நீங்கள் நேற்று பாம்பு போய் இந்த விறகெல்லாம் கட்டி வைக்கலான்னு பார்த்தா இப்போ மழை வர மாதிரி இருக்குது. எங்களுக்குன்னு நேரம் நல்லாவே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை வந்துட்டே இருக்குது. அம்மா அந்த வடை சட்டி எடுத்துகிட்டு வா, செய்யலாம். இங்கே இந்த வீடியோ பார்க்குற நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் இவ்வளோ சண்டை டெய்லியும். என்னென்னமோ நாங்கள் இங்கே வாடகை வீட்டிலையே இருந்திருந்தா கூட பரவாயில்ல, என்னென்னமோ நடக்குது. டெய்லியும் சண்டை, நிம்மதியாகவே இருக்க முடியல. இது வாரம் வந்து தொலைஞ்சிட்டு நீங்கள் ராவடி பண்ணிகிட்ருக்கு. அம்மா வடை சட்டி எங்க? உள்ள இருக்கா? ரவை எப்படிமா அது கிளறது? எனக்கு உப்புமா. இதுக்கு பேர் ரவை இல்லை, உப்புமா. இங்கே பாருங்க, திருட்டுத்தனமா எங்கள் பூனை திருட்டுத்தனமாகவே தான் எப்போ பார்த்தாலும் பால் குடிச்சிட்டு இருக்கிறோம். கருவாச்சி, அச்சு பிள்ளை ஜோ. அம்மா
எப்படி செய்யறது எனக்கு தெரியாதே. எனக்கே தெரியாது. மா உன்னை நம்பித்தான் நான் ரவை கிளறேன். வாட்டத்துக்கான்னு போயிடாது. ஃபர்ஸ்ட் அது வறுத்துக்கணுமா? தெரிஞ்ச மாதிரி செய்யலாம். அழகி நீங்க எடுத்து இந்த சைடு வந்துருங்க. இங்க வந்துருங்க. மூஞ்சி பாரு. கொண்டாங்க. ஃபர்ஸ்ட் வடை சட்டி ஒன்று எடுத்துக்கலாம். பைத்தியம் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் 2 பேரும். அம்மா ஏமா என்ன குடிச்சிட்டியா இல்லையா? குடி குடி குடின்னு என்ன சாப்பாடு மட்டும் சாப்பிட்றாத, நீ குடிச்சிட்டே இரு. அம்மா இது எவ்வளோ? 1/4 கிலோவா 1/2 கிலோவா? இங்க பாருங்க, எனக்கு ரவை கிளற தெரியாது. 2 சொம்பு தண்ணி ஊற்று. 2 சொம்பெல்லாம் ஊற்றினா அப்புறம் அவ்வளோதான், தண்ணியே ஊற்றக்கூடாது. எப்படி பாருங்க, ரவை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன். 1/4 கிலோ ரவை பாக்கிட்டு இங்கே பாருங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். நல்லாவே வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், ரவையை கொஞ்சமாக ஒரு ப்ரௌன் சைடில் வர மாதிரி நம்ம வறுத்துக்கணும். எனக்கு தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன். இதை வந்து தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடாய் நல்லா வடை சட்டி சூடான வாட்டி எண்ணெய் நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கிளறது வணக்கிறது எந்த குழம்பா இருந்தாலும் சரி, எந்த உப்புமா செஞ்சாலும் சரி. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். அப்புறம் எப்பயும் போல் கடுகு, எப்பயும் போல் கடுகு, இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நம்ம எப்பயும் போல் தாளிச்சுட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச வடிக போடணும். நல்லாவே வெடிக்கட்டும். ஃபோன் ஒரு இடத்துல வச்சு எடுக்கலான்னு பார்த்தா நல்லா ஒரு ஸ்டாண்டு வாங்கி அந்த ஸ்டாண்டு உணங்கிடுச்சு. பாருங்க, கடுகு வெடிச்சது, வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லாவே வணக்கிட்டுக்கலாம். தாளிக்கிற சோறு உங்களுக்கு இருக்கும். பாருங்க, நல்லா கொஞ்சம் இது வணங்கணும். இதுலேயே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்திக்கணும். ஏன்னா வணக்கும் போது உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் வரும். ஸோ அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். அம்மா சொம்பேங்க, சொம்பு சொம்பு சொம்பு. அழகி என்ன பண்ற பாருங்க. நம்ம எங்கள் அம்மா சொன்ன மாதிரி 2 சொம்பு தண்ணியை ஊற்றலாம். ஏன்னா ரவை பொறுத்து நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆனாலும் பரவாயில்ல, தண்ணி கம்மியாகக்கூடாது. இன்னொரு சொம்பு ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அந்த கரெக்டாக நம்ம அதை கிளற முடியும். பாருங்க, என்ன பண்ற? தூங்குறியா? ஹாய், தூங்குறியா? அவன் என்கிட்ட பேச மாட்டான். இன்னும் காலையிலேருந்து தூக்கி கொஞ்சமே இல்லை இந்த பிள்ளைய. அங்கே பாரு,
இது வர ஆஃப் வர ஆயிடுச்சு. என்னையே பார்ப்போம் உடனே எந்திரிச்சிட்டு அப்படி போட்டு விட்டேன். எதுக்கு என்னையே பார்த்த? அங்கே இப்போ வந்து அது தண்ணி கொதிச்சிருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். போதும். இதை வந்து நம்ம கம்மியாகவே வச்சு ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கிளறதா கொஞ்சம் கஷ்டம். வெயிட் பண்ணி பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து அப்படியே மெதுவாக போடணும். பாருங்கள், இதெல்லாம் இப்படி ஒட்டிகிட்டு இருக்கு. இதை நம்ம எல்லாத்தையும் போட்டோன்னா கொஞ்ச நேரம் அதை ஆஃப் பண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் போட்டு அதை ஆன் பண்ணி வச்சா தான் நல்லா கிளற முடியும். அதில் ஏன்னா அவ்வளோதான் கட்டி கட்டியாயிடும். பாருங்கள், நல்லாவே போட்டேன். கொஞ்சம் கம்மியாகவே வச்சு கிளறணும். கம்மியாக வச்சு கிளறினா தான் அது கட்டி கட்டி ஆகாது, நல்லாயிருக்கும். நல்லாவே உப்புமா செஞ்சாச்சுங்க பாருங்க. அவ்வளோதான், உப்புமா ரெடி. நான் செஞ்ச உப்புமா. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கொண்டா தட்டு எடு. உப்புமான்னு கேட்டல. தட்டு எடு. எங்க தட்டு? உன்னையெல்லாம் நான் செய்ய விட சொல்லியிருந்தா அப்புறம் அவ்வளோதான். வாங்கி வைக்க முடியாது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது கொஞ்சம் ஆகட்டும். போதுமா? இங்க பாருங்க, எங்க அம்மா இப்ப டேஸ்ட் பண்றாங்க உப்புமா எப்படி இருக்குன்ட்டு. தெரியாதுன்னா சூப்பரா இருக்குது. அதுதான்மா, எது நம்மளுக்கு தெரியலனாலும் ஆமா, ரவை சூப்பரா இருக்குது. எல்லாம் வாங்க சாப்பிடலாம். டேஸ்டா இருக்குது. அம்மா பொய் சொல்லாத, வீடியோக்காக சொல்றேன். நிஜமாவே நல்லா இருக்கு. நிஜமாவே தான் நல்லா இருக்குது. எல்லாம் வாங்க சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் இருக்குது. எத்தனை பேர் வந்தாலும் சரி எல்லாம் கிளம்பி வேணா தயவு செஞ்சு கூப்பிடும்போது வாங்க. இது வந்து 1/4 கிலோ ரவை மட்டும் தான் கிளம்புனது. எங்க அம்மா பேச்சு கேட்டு நிறைய பேர் வந்துட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். எல்லாம் வாங்க, திருப்பி கடையில் கொஞ்சம் வாங்கிட்டு செய்யறோம். திருப்பியே சாப்பிட்டு போவீங்க. எப்படிமா உனக்கு இவ்வளோ நல்ல மனசு? கன்ஃபார்ம் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாள் என்னுடைய ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் எங்கள் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்சது நாங்கள் செஞ்சு சமைச்சு போடுறோம். நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. நைட் செஞ்சது புளி சாப்பாடு இல்லை, சும்மா தூள் போட்டு கிளறுனேன். என்ன தூள்னு தெரியல, செஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் இது ராக்கி போடாது, தாலிக்கு தான் போகுது. மாடை சாப்பிட்டு இது தின்னா நம்மளை படுக்க வச்சிடும். அம்மா என்ன அவ்வளோ நல்லா இல்லை, பிசு பிசுட்டு கிடக்குதுதா. கையை தொட முடியல, வள வளன்னு போகுதா. எப்படிங்க சாப்பிட்றது? நீங்களாம் பாருங்க. நீ அதைத்தான் சாப்பிடணும், உப்புமா கூட இல்லைன்னா. நீ என்னமோ ஒரு வாரம் வருது, என்ன தூள் போட்டு தெரியல.
மிளகாத்தூள் தான் அள்ளி போட்டுச்சா கறி மசாலா. என்ன தூண்டுன்னு தெரியல பாருங்கடா. இதாரே சாப்பிடுவாங்களா? தயவு செஞ்சு இதெல்லாம் போட மாட்டோம். ரவை சாப்பிடலாம். எல்லாம் கிளம்பி வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி பாய் பாய். எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. அம்மா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாத்துக்குமே பாய்.